ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரைடே மினி vlog. இன்றைக்கி வந்து காலையில் வந்து டிஃபனுக்காக பொங்கலும் சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஸோ அப்போ பொங்கல் வந்து 1.5 கப்பு அரிசி, 1/2 கப்பு பருப்பு எடுத்துருக்கு, சிறு பருப்பு தான். ஸோ அதை நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுட்டு தண்ணி ஊற்றி அப்போ அரிசியெல்லாம் போட்டு வச்சு உப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 விசில் விடணும். 8 விசில் விட்டுட்டு அது இறக்க வேண்டியதான். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நம்ம வந்து சாம்பார் வந்து கேரட், பீன்ஸ், தக்காளி, உள்ளி, பச்சை மிளகா, சிறுபருப்பு, துவரம்பருப்பு 2 பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து ரசத்துக்காக வந்து தக்காளி அரைச்ச நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு ரசம் ரெடி. ஸோ சிம்பிளாக ஒரு ரசம் வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பொங்கல் வந்து சைடாக ரெடி ஆகியாச்சு. ஸோ வந்து ரசத்துக்கு வந்து செம்மையாக இருக்குது ரசம். ஸோ அடுத்து வந்து பொங்கல் வந்து ஜீரகம், நல்ல மிளகு, கருவேப்பிலை, நெய், எண்ணெய் அது தாளிச்சாச்சு. ஸோ அதை பீட்ரூட், கருவேப்பிலை, உள்ளி, பச்சை மிளகு போட்டு தேங்காய் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் போடணும். ஸோ அது வந்து கூட்டுக்கறிக்கு வந்து புடலங்காய், சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டுக்கறி, தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, வத்தல் போட்டு மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஊற்றணும். பொருளாக கொஞ்சம் பெருசாக வெட்டணும், நல்லா குழஞ்சிரும். ஸோ அந்த கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். தேங்க்யூ. லைக்